காமராஜர், அண்ணாதுரை போன்ற தமிழர் முன்னேற்ற உணர்வுள்ள தலைவர்களால் தமிழ்நாட்டின் எதிர்காலம், அதன் சிறப்பான வளம் மற்றும் தமிழ்நாட்டு மக்களின் சிறந்த வாழ்வியல் முன்னேற்றம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு கட்டமைத்து வரப்பட்ட அற்புதமான செயல் திட்டங்கள் அந்த மகத்தான தலைவர்களின் மறைவுகள் மற்றும் அரசியல் கள தோல்விகளால் கயவர்களிடம் கைமாறியது. அதிகாரங்கள் மக்களுக்கு எதிராக திசை மாறத் தொடங்கியது. தமிழர்களுக்கு பிறவியிலேயே இருந்த தயகுணத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திய திராவிடர்களுக்கு அவர்கள் அங்கம் வைத்த கட்சியும் அதன் தலைமை பதவியும் பெரிதும் கை கொடுத்தது. அறிஞர் அண்ணாவின் அரசியல் வளர்ப்பில் நேர்மையாகவும் இதய சுத்தியுடனும் மக்கள் நலனில் முழுமையான அர்ப்பணிப்புடன் அரசியல் பணியாற்றிய எம்ஜிஆர் அவர்கள் அந்த கட்சியின் தலைமை நிர்வாக கருணாநிதி கும்பலால் கட்சியிலிருந்து விலக்கப்பட்டார். எம்ஜிஆர் அவர்கள் ஏதோ அவரது தனிப்பட்ட தவறுக்காக கட்சியிலிருந்து விலக்கப்படவில்லை. அன்றைய காலத்திலேயே பொதுமக்கள் பணத்தை திருடிய கருணாநிதி கும்பலின் முறைகேடுகளை தட்டி கேட்டதால் அவர் கட்சியிலிருந்து விலக்கப்பட்டார் என்பதுதான் வரலாறு. ஆனால் எம்ஜிஆர் தனியாக தனது கொள்கையை நம்பிய மக்களுக்கான சிறந்த அரசியலை வழங்க வேண்டும் என்பதற்காக தன்னை தவிர்த்துவிட்ட கட்சிக்கு எதிராகவே நின்று மகத்தான வெற்றி பெற்று தமிழ்நாட்டின் முதலமைச்சரானார். அவரது ஆட்சி காலம் கர்ம வீரர் காமராஜரின் ஆட்சிக்கு சற்றும் சளைத்ததல்ல என்பதும் வரலாற்று உண்மைதான். அன்றைய காலத்து தமிழ்நாட்டின் சிறந்த முதலமைச்சராக மக்கள் மனதில் இடம் பிடித்தார் எம்ஜிஆர். காமராஜர் மற்றும் அண்ணாவின் இழப்புகளில் ஆரம்பித்த தமிழர்களின் துரதிர்ஷ்டம் எம்ஜிஆரின் ஆட்சியின் மூலம் அதிர்ஷ்டமாக மாற்றம் பெற்றது. திமுக கும்பல்கள் தலையெடுக்க முடியாமல் எம்ஜிஆர் அடக்கி வைத்தார். ஆனால் 1987 எம்ஜிஆரின் இறப்பு தமிழர்களை உலகளவில் நாதியற்றவர்களாக்கியது. திராவிட கும்பல்கள் அரியணை ஏறினார்கள். அண்ணா காலத்து திமுகவும் இல்லை, எம்ஜிஆர் காலத்து அண்ணா திமுகவும் இல்லை என்ற நிலை ஏற்பட்டது. எல்லாம் போட்டி திருடர்கள் மயமானது. தமிழர்களை மாதாந்தம் நிவாரணம் பெறும் கட்டாய ஏழைகளாக வைத்து வாக்கு அரசியல் செய்து கொள்ளையடித்தார்கள். தமிழ் மக்களின் வளங்களை கொள்ளையடித்து அவர்களுக்கு தின்பண்டங்களும் 10 பாத்திரங்களும் கொடுத்து ஏமாற்றும் கலாச்சாரத்தை கட்டமைத்து அதில் வெற்றியும் கண்டார்கள்.